அம்மா எங்க அவசரமா கிளம்பிட்டு இருக்கீங்க? ஏட்டி இன்னைக்கு இந்த குழு கூட்டம் இல்லட்டி அங்கே தான் போயிட்டு இருக்கேன். அங்கேருந்து லோன் வாங்கி தான் உனக்கு ஃபீஸு கட்டணும். சரி சரி சீக்கிரம் போங்க. நீ படிச்சு கிழிச்சு தூளுக்கு சீக்கிரம் போகிறேன். போய் வாங்கிட்டு வந்து கொண்டு கட்டுறேன் எல்லாத்தையும். கட்டினா கட்டுங்க, கட்டாட்டி எனக்கு ஒன்றும் இல்லை. இப்படி மணி எத்தனைன்னு பாரு. இப்போ மணி பார்க்க தெரியாதுன்னு சொன்னா அடுத்து இப்போ கொட்டு விழுமே. மணி பார்க்க சொன்னா அங்கே என்னத்தை திரும்பி நிற்கிற? போய் மணி எத்தனைன்னு பார்த்துட்டு வாட்டி. ஏன் உங்கள் கையில் தான் ஃபோன் இருக்கும்ல, ஃபோனில் மணியை பாருங்க. கிளாக்ல ஓ மணி பார்க்க தெரியாதப்ப. உனக்கு நான் குழுவிலேருந்து லோன் எடுத்து உன்னை கண்டிப்பாக நான் இப்போ படித்து வைக்கணும். எல்லாம் என் தலை எழுத்துட்டி சன்னியம் பிடிச்சவள. போய் சின்ன முள்ளங்க இருக்கு பெரிய முள்ளங்க இருக்குன்னு பார்த்துட்டாப்போ. ஐயே எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்குதீங்க? மணி 2:30 ஆச்சு. 2:30 தான் ஆச்சா? நான் இதுக்கு இப்போவே ரெடி ஆகியிருக்கேன். அம்மா உங்கள் குழு கூட்டம் எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு டீ. 2 மணிக்கு தொடங்கும். என்னத்தம்மா சொல்லுதீங்க? 2 மணிக்கு தொடங்குமா? மணி 2:30 ஆயாச்சு, இன்னும் போகாம இருக்கீங்க. எல்லாம் பொறுமையா போனா போதும். அங்க போய் இப்ப பெரிய மலையை நான் பிடுங்க போறேன். போங்கட்டி. சரி தள்ளி நீ மெதுவா நடந்து போறேன். அம்மா அப்பா உங்க செல்ல வச்சுட்டு போங்க. அம்மா செல்ல வச்சுட்டு போறேன். செல்ல அப்பதான் உனக்கு எடுத்து நோண்ட முடியும். பல்ல தட்டிகளை ஒத்து போறேன். பள்ளி இப்ப இந்த படிட்டி. குழு கூட்டம் 2 மணிக்கு. எல்லாரும் ஆடி அசைஞ்சு 2:30க்கு வர்றீங்க. என்ன கதை? அக்கா மீன் அடுப்புல இருந்ததக்கா, அதை இறக்கி வச்சுட்டு வரலான் இருந்தேன். ஏக்கா ஒரே தலைவலி அக்கா, படுத்து தூங்கிட்டேன் அக்கா. நான் 2 மணிக்கே வந்தேன். குழு நடத்தி நீ எப்ப வந்த? நீ கரெக்டா 2 மணிக்கு நான் அட்டண்டன்ஸ் எடுப்பேன்னு சொன்னாச்சு. கரெக்டா 2 மணிக்கு வராதவங்களுக்கு லோனு கிடையாது, சேமிப்புல நான் பிடிப்பேன். பள்ளியில நடத்தியா பள்ளி? எல்லாரும் 2 மணிக்கு வந்து இவளுக்கு மடியில இருங்க. அங்க எல்லாது இப்ப அது வந்தமே அந்த கொண்டக்காரி அக்கா இன்னும் வரலையா? நீ எல்லா லோனையும் அவளுக்குள்ள வாரி வாரி கொடுப்ப. ஆமா மாப்பிள்ள அக்கா கரெக்டா சொன்னீங்க. இவ இப்படிதான் செய்வா. ஆமா அவ எல்லா லோனையும் வாரி வாரி எனக்கு தான் தாரா. அதை நான் நீங்க எல்லாம் பார்க்கல செஞ்சிய. இப்ப வர மனையில அடிய தொடங்கிட்டீங்களா? அக்கா மணி எத்தனை ஆகுது? ஏன் ஏன் இவ்வளோ லேட்டா வரீங்க? ஒண்ணு இல்லட்டி பிள்ளை, உச்சிக்கு நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு சோறு தினம் வந்தாரு பாத்திக்க, அவருக்கு சோறு கொடுத்துட்டு இருந்தேன். இவ்வளவு மாப்பிள்ளை மட்டும் தான் உச்சிக்கு சோறு தினம் வருவாரு. வேற யாருக்கும் மாப்பிள்ளையும் சோறு தினம் வர மாட்டேன். நல்லா கதை விடுறான். நல்ல சீரியல் பார்த்துட்டு இருந்துட்டு வாரான். 2 மணிலேருந்து 2:30 வரை உள்ள சீரியலை பார்த்துட்டு ஆட்டி ஆட்டி வாரது, வந்துட்டு கதை விடுறது பாக்குறேன். இந்த வாட்டி லோன் எங்க போகுதுன்னு நானும் பாக்குறேன். லோன் எல்லாருக்கும் வரிசையா நான் பேர் எழுதிதான் வச்சுட்டு அந்த பேருக்கு அடிப்படையில தான் கிடைச்சோம். வேற எந்த அடிப்படையில நான் கொடுக்க மாட்டேன். நீ எந்த அடிப்படையில குடிக்க? நாங்க கொஞ்சம் வருஷமே பார்த்துட்டு தானே இருக்கோம். எல்லா லோன் இந்த கொண்டக்காரிக்கு போகுது. சரியா சொன்னீங்க மாப்பிள்ளக்கா. நானும் கொஞ்சம் நாளாவே பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்ம கேட்டா சொல்லுவா ஒரு பைசாயே இல்லை, லோனே இல்லை, ஒன்றும் இல்லைன்னு. நம்ம கிரிக்கியில போல சேமிப்பு கிட்டனா எல்லா லோனையும் இந்த கொண்டக்காரி கொண்டு போவா. எப்போ சத்தம் போடாதீங்க. முதல்ல இந்த வாரத்தில் உள்ள லோனை எல்லாரும் வைங்க. லோனு பைசா வைங்க, அப்பதான் அதை பிரிக்க முடியும். இப்படி நான் வந்தோடனே தந்தேன் இல்லை லோனு பைசான்னு நல்லா எண்ணி உள்ள பசுக்குள்ள வச்சே இல்ல. இப்போ நான் இப்போ கொடுக்காதவங்க கொடுங்கன்னு தானே சொன்னேன். நான் போன்பேல உனக்கு அனுப்பி விடுறேன். என்ன சாயங்காலம் அனுப்பி விடுறேன். நீங்கள் போன மாதம் இப்படி தான் சொன்னீங்க, போன்பேல அனுப்பேன் கூகுள் பேல அனுப்பேன். ஒரு பேலையும் பணம் வந்த பாடில்லை. நீங்கள் கையில் தந்தா போதும், எதுலேயும் நீங்கள் அனுப்பண்டேன். பாத்தியாட்டி பிள்ளை இப்படி ஏமாத்துக்காரியலா கிடைக்க ஆளுவா. இவ்வளோ லோனு கொடுக்க போற? லோனு பைசா ஏன்னா மாப்பிள்ள 4 மணிக்கு சம்பள பைசா கொண்டு வருவார். நான் 4:05க்கு உன்னிட்ட கொண்டாந்து தருவேன். ஓ அப்போ ஆக மொத்தம் யாருமே லோனு பைசா கொண்டு வரையில. கொண்டு வராமல் இருந்ததுதான் இந்த வாய்க்கு கிழிவு எல்லாம் இருக்கும். கண்டியாட்டி பிள்ளை உங்க லோனு பைசா எங்க? உங்களுக்கு ஏற்கனவே 2 மாசம் முடங்கி கிடக்கு. உங்க லோன் பைசா எங்க அக்கா? பிள்ளை இந்த மாச லோனை நான் எடுக்கேன். நீ 2 மாச லோனை பிடிச்சிட்டு எனக்கு தந்தா போதான். என்ன மக்களே? என்ன மக்களே? ஏன்னா இங்க இருக்க நாங்க எதுவும் கேவச்சிய தானே. வீட்டுல கொஞ்சம் போல பணம் தேவை இருக்குட்டி. உங்களுக்கு மட்டும் பணம் தேவை இருக்குது. நாங்க பணத்தை பாயில விரிச்சிட்டு மல்லாக்க படுத்து கிடந்து உறங்கிட்டு இருக்கோம். இந்த வாட்டி மட்டும் லோன் இந்த கொண்டக்காரிக்கு கொடுக்கணும். அடுத்தது ஒன்ன நாங்க விட மாட்டோம்னு சொன்னாச்சு. அக்கா உங்களுக்கு ஏற்கனவே 2 லோன் முடியாம கிடக்குதாக்கா. உங்களுக்கு இனிமேல் லோன் எல்லாம் தர முடியாது. இப்போ என்ன நானும் நிதானமா பேசினா எல்லாம் எனக்கு தலைக்க மேலே ஏறுதியே. லோன் வச்சு தரமாட்டியாலோட்டி? என்ன ரவுடி பொம்பளையா நீ? உனக்கு ஒன்றும் தர முடியாது. ஆமா உனக்கு இந்த இடம் லோன் ஒன்றும் தர முடியாது. அக்கா நீங்க முதல் இருக்க லோனை கட்டி அடைங்க, இல்லாம இங்க லோன் தர முடியாது. எனக்கு லோனு தராம இந்த குழு கூட்டத்தை நீ எப்படி நடத்தின்னு நானும் பார்க்கேன். இவ்வளவா எப்படி இந்த கூட்டத்துக்கு வார ஆளுவே நானும் பார்க்கேன். அக்கா சும்மா விளையாடாதீங்க. போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருப்பேன் உங்களை. எனக்கு 2 மாசம் உள்ள லோனை வச்சாதானே உங்களுக்கு லோனு பைசா பிரியம். எனக்கு லோனை தராம நான் ஒரு பைசா வச்ச மாட்டேன்.
ஏற்கனவே 3 பேர் சேமிப்பு வச்சாச்சு. நீங்கள் மட்டும் வைக்காமலாக குழுவில் ஏற்கனவே பெரிய பிரச்சனை நடக்குது. எனக்கு அங்கே மீட்டிங் போகும்போது என்ன கிழிச்சு அடிக்க அழுவா. இப்போ பின்ன 4 பேருக்கா பங்கு வச்சுதா எல்லாத்தையும். எனக்கு மீட்டிங்கில் ஒரு பதிலும் சொல்ல முடியாது, நான் சொன்னாச்சு. இல்லாத அதிசய குழு கூட்டமா நீ நடத்திய? ஒன்ன மாதிரி தான் அந்த சீலா நடத்தியா? அவளுக்கு ஒரு மீட்டிங் இல்லை, ஒன்றும் இல்லை. உனக்கு மட்டும் எல்லா மீட்டிங்கு எல்லாம் அப்டேட் பண்ணனா? இப்போ மணி 3. இந்த 3 மணிக்கு நீங்கள் 4 பேரை சேமிப்பு வைக்கலைன்னா உங்கள் மொத்த சேமிப்பும் போக்கு. ஏன்னா எனக்கு 4 மணிக்கு கரெக்டாக அப்டேட் பண்ணியிருக்கணும். சொன்னாச்சு, என்ன செஞ்சாலும் சரி நீங்கள் லோன் பைசையை வச்சே ஆகணும். சேமிப்பு பைசையும் லோன் பைசையும் வச்சே ஆகணும். ஏன்னா 3 மணிக்கு அதை அப்டேட் பண்ணணும். அப்பா உரடம் இல்லத்துக்கு நாட்டெல்லாம் நாட்டியா? ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸரை போல. உடனேனா மரத்தில் குலுங்கிட்டா இருக்குது, பிடிங்கி உனக்கு அங்கே வச்சு தரதுக்கு. லோனு பைசா எங்களுக்கு அங்கே அப்டேட் பண்ணிட்டா தார, உனக்கு தோணிய நேரம் இல்லை தார. இப்படி நீ செல்லிய போலேன்னா உடனே எங்களுக்கு உன வச்ச முடியாது. உனக்கு இந்த அப்டேட் கதையில் நீ வேற யார்கிட்டையாவது விடன்னா ஒன்றை போல பல ஆளுகளை நாங்கள் பார்த்துட்டு தான் வரோம். நடக்குது குழு நடக்குது, அங்கே அப்டேட்டு இல்லை, ஒன்றும் இல்லை. இவளுக்கு மட்டும் ஒரு அப்டேட்டு 3 மணிக்கு வச்சனா. இந்த மாதம் லோனு பைசா எவ்வளோ பிரிஞ்சுது நீ முதல் செல்லு. ஒரு ஆளாக சேமிப்பு கிட்ட லோனை கிட்ட என்னத்தை பிரியும்? நான் என்ன கை பணத்தை போட்டால் உங்களுக்கு எல்லாம் லோனு தர முடியும்? இப்போ இந்த மாதம் லோனு உண்டா இல்லையா? ஓட்ட குழுவில் வாரது 4 பேர், 4 பேரும் ஒன்றும் செய்ய மாட்டேன்னா என்னத்தை பணம் பிரியும்? என்னத்துக்கு இப்படி ஒரு கூட்டம் நடத்திய? சேமிப்பு பிரிச்சு எல்லாருக்கு தான், எல்லாருக்கு பைசா இருந்தா 2 லட்சம் இல்லை சேமிப்பு வச்சிருக்குதியா? உங்களுக்கு கூட என்ன தாரதுக்கு 25 ரூபா 50 ரூபான்னு ஒரு சேமிப்பு. இதை நடத்த ஒரு குழு, இதை நடத்த ஒரு நான் அங்கேருந்து பெட்டியும் கட்டிட்டு வரேனா? இனி இந்த குழு நடத்தவே நான் வர மாட்டேன். வராத ஓடிடு, உனக்கு குழுவன் எல்லாம் வந்தாய் குட்டை ஓடிடுன்னு சொல்லி அவளை முதல் சேமிப்பு பைசா இல்லை நம்மளை பிரிச்சு தர சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவள் ஓடட்டு. இங்கே பாரு பிள்ளை, இந்த மாதம் எனக்கு லோனு தந்தீங்க, நான் ஒரு பிரச்சனை பண்ண மாட்டேன். இவ்வளோடைய நான் அடக்கி விடலேன். இல்லை அடக்குவா, இவ்வளோ வீட்டு வேலைக்காரி இல்லை நம்ம எங்களை அடக்குதுவா. கொண்டக்காரி என்ன நினச்சிருக்கிய? எங்களை அடக்குது நீ அரட்டி கொண்டக்காரி. குட்டை என்ன பெரிய ரூல்ஸ் பேசிட்டு இருக்குதியா? வெக்கம் கட்டவுள்ள எனக்கு இடத்துல நின்றுட்டு நீங்கள் என்ன திமிரா பேசுதியா என்னட்டையே? உனக்கு இந்த விலையை கண்டாலும் தான் உண்டு. காலையில் எல்லாரும் இங்கே வந்து தான் தூரி போடணும். இந்த தூரின விலையில நாங்கள் நிற்கதே பெருசு. குட்டை இனி ஒரு நாள் இவ்வளவு விலையில நாங்கள் கால் வச்ச மாட்டான். நீ கூட்டம் நடத்தணுமெங்கி வேற எங்கேயும் பொதுவாக ஒரு இடத்துல நடத்திருக்கணும். இவ்வளவு இந்த நாத்தின விலையில நாங்கள் இனி வர மாட்டோம். ஓ பெரிய ரோசக்காரி, விடிய காலம் புளி பறக்க வார உள்ளல நான் காணியம்பிட்டி புளி பறக்க நாட்டிட்டு வருவியில்ல? பிள்ளை நீ சொல்லு, சேமிப்பு உண்டா இல்லையா? லோன் உண்டா இல்லையா? ஏன்னா பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட காக்கம். சேமிப்பும் இல்லை லோனும் இல்லை, முதல் எடுத்ததை கட்டுங்க. குட்டி உனக்கு கழுத்தில் ஒரு நெக்லஸ் கிடந்ததில்ல, அதுங்க ஏன் அது வீட்டில் கலத்தி வச்சிருக்கேன். அதே இவ்வளோ தாட்டி என குட்டிக்கு ஒரு ஃபீஸு கட்டிட்டு தாரேன். அக்கா மரியாதையாக போயிட்டு இறங்கிக்கொள்ளலாம், எனக்கு கோவத்தை கலப்பாதீங்க, ஓடி போயிருங்க சொன்னாச்சு. நீ என் குழுவுக்குன்னு எனக்கு விலையில வர பார்த்து சொன்னாச்சு. நான் எப்போ கண்டால உங்கள் விலைய, இனி நான் இந்த விலையில கால் வச்ச மாட்டான்ப்பா.